குவைத்தில் டீசாலினேஷன் பிளான்ட்ல நடந்த தாக்குதலை பற்றி நீங்கள் எல்லாரும் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்த டீசாலினேஷன் பிளான்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தருணத்தில் ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலின் காரணமாக இறந்து போயிருப்பாரு அப்படின்ற செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குவைத் முழுக்க, ஈவன் மிடில் ஈஸ்ட் முழுக்கவே இந்த தாக்குதலுக்கு எதிராக ஈரானை வன்மையாக கண்டிக்கிறாங்க. எந்த ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் போற காரணமாக வச்சு தாக்கக்கூடாது. இதுதான் உலகத்தில் இருக்கிற இன்டர்நேஷனல் லா சொல்லுது. அதை மீறி நம்ம தாக்கணும் அப்படின்னா அது ஒரு போர்க்குற்றமாக கருதப்படும். ஸோ மக்கள் எல்லாரும் ஈரான் பண்ண இந்த தாக்குதலில் அதிருப்தியை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிற தருணத்தில் February 28 ஈரானில் நடந்த ஒரு தாக்குதலை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்த்தாகணும். அண்ட் ஆரம்பத்தில் டாமா க்ரூஸ் மிசைலை பயன்படுத்தி 28 நடந்த தாக்குதலை பற்றி நான் பேச போகிறதில்லை. இது இன்னொரு தாக்குதல். அமெரிக்கா இதுவரைக்கும் ப்ராப்பராக சோதிச்சு பார்க்காத ப்ரோட்டோடைப்பில் இருந்த ஒரு வேரியண்ட் ஆஃப் மிசைலை ஈரான் மேலே February 28 பயன்படுத்தியிருக்காங்க. அதன் மூலமாக குழந்தைகள் இறந்திருக்காங்க. இந்த தாக்குதலை பற்றி நம்ம பார்த்தோமாயானால் குவைத் மீது நடந்த இந்த தாக்குதலை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். லாக்ஹீட் மார்ட்டின் அப்படின்ற ஒரு அமெரிக்க நிறுவனம் கடந்த வருடம் பிரிசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏவுகணையை உருவாக்குது. இது ஒரு மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல். மீடியம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இந்த ஏவுகணையோடது. அண்ட் இந்த ஏவுகணையை ATACMS அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான ஆர்ட்டிலரி லான்ச்சர்லேருந்தும் லான்ச் பண்ணலாம். ஆர் M146 ஹைமார்ஸில் இருந்தும் இந்த ஏவுகணையை லான்ச் பண்ண முடியும். லான்ச்சர்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த ஏவுகணைக்கு தனியாக ஒன்றும் கிடையாது. ஏவுகணையை எந்த ஒரு லான்ச்சரில் வேணும்னாலும் இன்டகிரேட் பண்ணி லான்ச் பண்ண முடியும். இதுதான் இதில் இருக்கிற சிறப்பு அம்சம். இதோட ரேஞ்சாக லாக்ஹீட் மார்ட்டின் சொன்னது என்னமோ 500 கிலோமீட்டர் தான். ஆனால் February 28 இந்த ஏவுகணை 500 கிலோமீட்டரை விட ரொம்ப அதிகமான தூரம் பயணித்திருக்கு. சுமாராக ஒரு 600 கிலோமீட்டர் கிட்ட பயணம் பண்ணி போய் தான் ஈரானில் இருக்கிற டார்கெட்டை அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி லாக்ஹீட் மார்ட்டினுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் அமெரிக்க ஊடகங்களில் மிக பெரும் அளவில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், எங்கள் ஏவுகணை அதோட ஆக்சுவல் ரேஞ்சை விட அதிகமான ரேஞ்ச் அளவுக்கு ட்ராவல் பண்ணி போயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா தான் பிரிசம் அப்படின்ற இந்த ஏவுகணையை இந்த குறிப்பிட்ட போரில் அமெரிக்கா பயன்படுத்துகிறாங்கன்றது தெரிய வந்துச்சு. அண்ட் இந்த பிரிசமில் இருக்கிற ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசமான விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னு நம்ம பின்னாடி வருவோம். இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபேக்டரு, இது வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஏவுகணை அதோட டார்கெட்டை நெருங்கினதுக்கு அப்புறமா சில மீட்டர்கள் உயரத்திலேயே டெட்னேட் ஆயிரும். நடுவானத்தில் சில மீட்டர் உயரத்தில் டெட்னேட் ஆயிரும். டெட்னேட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஏவுகணையோட வாரேடுக்குள்ளே இருக்கக்கூடிய டங்ஸ்டன் பெல்லட்ஸ், முழுக்க முழுக்க டங்ஸ்டன் பெல்லட்ஸ் இருக்கும். பெல்லட்ஸ்ன்றப்போ இவ்வளோ இந்த சைஸில் இருக்கும் மெட்டல்ஸு. இது எல்லாமே அப்படியே சில மீட்டர்கள் தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஹை ஸ்பீடில். ஒவ்வொரு பெல்லட்டும் ஒவ்வொரு புல்லட். ஒரு பெல்லட் அந்த ஸ்பீடில் உங்களோட உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா பின்னாடி வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒட்டுமொத்த உடம்பையே ஒரு 10 அடி தூக்கி போடும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ இந்த பெல்லட்ஸோட டிசைன் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரையில் இருக்கக்கூடிய மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டோட்டலாக டேமேஜ் பண்ணுறதுக்காண்டி தான். அது ஒரு ரேடாராக இருக்கலாம், இல்லை ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா தரையில் சோல்ஜர்ஸ் கூட குமிஞ்சிருக்கலாம், பீரங்கிகள் இருக்கலாம், ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம், ஆர்ட்டிலரிஸாக இருக்கலாம், என்னவோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்கில் இருக்கிற எந்த ஒரு மிலிட்டரி எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த சரௌண்டிங்கில் இருக்க சோல்ஜர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்தையும் பதம் பார்க்குறதுக்கு தான் இந்த டங்ஸ்டன் பெல்லட்ஸை அதில் வாரேட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஏர்பர்ஸ் நடக்கிறதன் காரணமாக கீழே இந்த பெல்லட்ஸின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயரத்தில் நீங்கள் அதை டெட்டனேட் பண்ணுறீங்க அப்படின்னா பெல்லட் நல்லா தூரமாக பயணிக்கும், ஸ்ப்ரெட் ஆகும், நல்ல ஸ்ப்ரெட் இருக்கும். ஸோ இந்த தாக்குதல் அப்படின்றத எங்கே அமெரிக்கர்கள் நடத்தியிருக்காங்க அப்படின்னா ஈரானில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாலில் நடத்தியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஆர்மிக்கு சொந்தமான ஆர்ட்டிலரிஸு, பீரங்கிகள்னு சொல்லி இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு போகிறதுக்காண்டி வடிவமைக்கப்பட்ட அந்த டங்ஸ்டன் பெல்லட் வாரட்ன்றத ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாலுக்கு மேலே டெட்டனேட் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பசங்க, ஸ்கூல் பசங்க விளையாடுற பிளே கிரவுண்ட் ஏரியா. இந்த தாக்குதலின் காரணமாக சுமாராக 25 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈரானியர்கள் சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த இறந்து போன 2 பேர் 11 வயசு மற்றும் 13 வயசு குழந்தைகள். அதுலேயும் குறிப்பாக பெண் குழந்தைகள். அந்த கிரவுண்டுக்கு ஒரு பெண் குழந்தை சீக்கிரமாக விளையாடணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அந்த டைமில் இந்த பெல்லட் விழுந்திருக்கு.
இந்த வாரட் வந்து டெட்னேட் ஆகி இதன் மூலமாக அந்த குழந்தை இறந்துருக்கு. இப்போது இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா இதை பற்றின கேள்விகளை அமெரிக்காவுக்கு எழுப்பினப்ப நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், டார்கெட்டிங்கில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு, ஐஆர்ஜிசிக்கு சொந்தமான மிலிட்டரி காம்பவுண்ட் அப்படின்னு நினச்சி நாங்கள் இந்த இடத்துல தெரியாமல் தாக்கிட்டோம், இது சம்மந்தமாக நாங்கள் விசாரணை நடத்தி என்ன தவறு நடந்திருக்குன்றதை நாங்கள் பப்ளிக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் யோசிக்கலாம், ஏண்டா இதுக்கும் குவைத்தில் நடந்த டீசாலினேஷன் பிளான்ட் அட்டாக்குக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏவுகணையை தரையில் இருந்தால் லான்ச் பண்ண முடியும், அதுவும் ஏடிஏசிஎம்எஸ் M416 ஹைமார்ஸில் இருந்து தான் லான்ச் பண்ண முடியும். இதை கப்பலில் இருந்தோ போர் விமானத்தில் இருந்தோ லான்ச் பண்ண முடியாது. மிடில் ஈஸ்டில் எந்த கண்ட்ரி கிட்ட ஏடிஏசிஎம்எஸ் மற்றும் ஹைமார்ஸ் இருக்குது? குவைத். ஸோ February 28 குவைத்தில் இருந்து அமெரிக்கன் ஆர்ட்டிலரி சிஸ்டம்ஸின் மூலமாக இந்த ஏவுகணைன்றது லான்ச் ஆகி ஈரானில் இருக்கிற குழந்தைங்களை கொண்டு இருக்கு. இது சம்பந்தமாக குவைத்தில் விசாரணை நடத்தினப்ப அங்கே குவைத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அந்த ஹைமார்ஸ் லான்ச்சர்ஸோட சில உதிரி பாகங்கள், இந்த கவர், மிசைலுக்குன்னு ஒரு கவர் இருக்கும், அந்த கவர் லான்ச் ஆனதுக்கப்புறமா கலந்து விழுந்துடும். ஸோ அந்த கவர் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து மீடியாஸ் அண்ட் சமூக ஊடகங்களில் போடுறாங்க. அது எல்லாமே இண்டிபெண்ட் மிலிட்டரி அனாலிசிஸ்ட் எல்லாரும் வெரிஃபை பண்ணி, ஆமாம் இந்த உதிரி பாகம்ன்றது ஹைமார்ஸுக்கு சொந்தமானது தான் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்றாங்க. அண்டு குவைத்தில் இருந்து நீங்கள் மேப் டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈரானோட சிட்டி அப்படின்றது சுமாராக ஒரு 580 கிலோமீட்டர், 580 to 630 கிலோமீட்டர் இருக்குது. லாக்கின் மார்ட்டினோட கிளைமான 500 to 650 கிலோமீட்டர் அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த டிஸ்டன்ஸ்ன்றது வருது. ஸோ கனெக்ட் டாட்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியும், குவைத்தில் இருந்து தான் இந்த மிசைல் லான்ச் ஆகி ஈரானில் போய் விழுந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஈரானியர்களோட நோக்கம் அப்படின்றது இந்த போரை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். என் நாட்டுக்கு எதிராக மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகள்ல இருந்து தான் தாக்குதல் நடக்குது, அதனால நான் மிடில் ஈஸ்டில் குண்டை போடுவேன். இதை தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்றது தான். அண்ட் என்னதான் இருந்தாலும் டீசாலினேஷன் பிளான்ட் அப்படின்றது மக்களுக்கு தேவையான தண்ணீரை சுத்திகரிக்கிற ஒரு இடம், இதில் தாக்குதல் நடத்துறதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈரானில் எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஈரானை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டார்கெட் பண்ணுற வேலையை மட்டும் அமெரிக்கன்ஸ் பண்ணலை, நிறைய இடங்களில் குண்டு வீசிக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அண்ட் சம்மந்தமே இல்லாமல் சிவிலியன்ஸ் கூடுற இடங்களும் இருக்குது. இதெல்லாம் ஏன் நம்ம பெருசாக பேசுகிறோம், மிலிட்டரினாலே கொலாட்டரல் டேமேஜ் இருக்க தானே செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே பெஸ்ட் ப்ரிசிஷன் கைடட் வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸை வச்சிருக்கிறது தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். ஒரு பில்டிங்கில் ஜன்னல் வழியாக அவங்களால மிசைல் இறக்க முடியும். ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோரில் ஒரு குறிப்பிட்ட ரூமோட ஜன்னல் வழியாக அவங்களால மிசைல் இறக்க முடியும் 400 கிலோமீட்டர் தள்ளி இருந்து. அவ்வளோ அக்யூரேட்டான வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எப்படி இவங்க டார்கெட்டை மிஸ் பண்ணுறாங்க, அதுதான் எனக்கு புரியலை. இப்போது ஹமாஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன் இஸ்ரேலுக்கு எதிராக அட்டாக் நடந்தப்ப நிறைய சில்ட்ரன்ஸ் இருந்த இடத்துலையும் சரி, சிவிலியன்ஸ் இருந்த இடத்துலையும் சரி ராக்கெட்ஸ் விழுகுது. காரணம் என்ன? அந்த ராக்கெட்டில் கைடன்ஸ் சிஸ்டமே இல்லை. கைடன்ஸ் சிஸ்டம் இல்லாமல் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கைடன்ஸ் சிஸ்டம் இல்லைன்றது, தெரிஞ்சு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கைடன்ஸ் சிஸ்டம் இல்லாமல் போய் ஸ்கூல்லையோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ விழுகிறதுன்றது வேறு. உங்களுக்கு பக்காவான கைடன்ஸ் சிஸ்டம் இருந்தும் பக்காவான இன்டெல் இருந்தும் எப்படி ஸ்கூல்ஸ்லையும் யூனிவர்சிட்டிஸ்லையும் அட்டாக் நடக்குது? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்வியை நன்கு புரிந்தால் மட்டும்தான் மிடில் ஈஸ்டில் ஈரானுக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அண்ட் ஈரான் என்ன மாதிரியான தாக்குதல்களை யூஏஇக்கு பண்ண நேரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் இந்த காணொலியை இழுத்து பேசியிருக்கேன். ஸோ இந்த காணொலியில் நான் சொல்லும் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு நடுவில் கிளியரான டிஃபரன்சியேஷன்ன்றது இருக்கணும். ஈரான் மேலே நீங்கள் யூனிவர்சிட்டியில் அட்டாக் பண்ணுவீங்க, பவர் ஸ்டேஷனில் அட்டாக் பண்ணுவீங்க, பசங்க படிக்கிற ஸ்கூலில் அட்டாக் பண்ணுவீங்க. ஆனால் ஈரான் பதிலுக்கு வந்து உங்களோட டீசாலினேஷன் பிளான்ட் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்றப்ப நீங்கள் ஈரான் மேலே கோவப்பட முடியாது. உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஆனால் நீங்கள் செஞ்சது தான் அவங்க திருப்பி செஞ்சுருக்காங்க. அண்ட் ஈரான் இந்த இடத்துல டீசாலினேஷன் பிளான்ட் அட்டாக் பண்ண போகிறோம், அவர் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க இந்த அட்டாக்ஸை பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக்கை சப்போஸ் நாளைக்கு ஏதாவது கிரிமினல் கோர்ட் ஜஸ்டிஸில் வந்து ஒரு கேஸை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஈரானாலே டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அதை தான் சொல்லுது.
எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது ஒரு வகையில் மிலிட்டரியோட கனெக்டடாக இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்மளால் தாக்க முடியும். இதை தான் அமெரிக்கன்ஸ் வந்து ஈரானில் யூனிவர்சிட்டியை தாக்குனப்போ சொன்னாங்க, முட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டி வந்து ஐஆர்ஜிசியோட லிங்க்டில் இருக்குது. ஐஆர்ஜிசிக்கு தேவையான வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாமே இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால தான் யூனிவர்சிட்டி அடித்தோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு வாதத்தை இப்போ ஈரானியர்களும் வைக்க முடியும். ஸோ மிடில் ஈஸ்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நோ ரூல்ஸ் வார். யாருமே இன்டர்நேஷ்னல் லாவை மதிக்கிறது இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த போர் ஒரு தேவையே இல்லாத ஒன்று. இதனால தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இந்தியர் இறந்து போயிட்டார். இந்த காணொளி பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.